வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் 3BHK உள்ள அருமையான வரைபடம். சார் நீங்கள் பிளான் மாத்திரம்தான் சார் பேசுகிறீங்க, குழிக்கணக்குங்கிறது சரியாக புரிய மாட்டேங்குது. உங்களுடைய வரைபடத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்பி வைங்க, குழிக்கணக்கு சரி பார்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதில் 11 பொருத்தங்கள் இருக்குது, 11 பொருத்தமும் சரி பார்த்துரும். இல்லை பிளானே புதுசாக போடணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த 3BHK உள்ள சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற அருமையான வரைபடத்தை பார்ப்போம் வாங்க. பெஸ்ட்டு பிளான் 28 41 5G அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இதில் வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை, சவுத் வெஸ்ட்டுங்கிறது கன்னி மூலை. ஸோ இதில் ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு இவை மூன்றும் கண்டிப்பாக ஈசான மூலையில் மட்டுமே இருக்க வேண்டும். தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் நல்ல தண்ணி தொட்டி கண்டிப்பாக போட்டுருவாங்க, தவறு. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். 1 2 3 4 5 5மே தான் வந்து 5G. 4C 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. 3Rங்கிறது ரிஷப ராசிக்கும் கன்னி ராசிக்கும் மகர ராசிக்கும் தெற்கு திசை மனை வீடு தொழிற்சாலை கடை யோகம். 9 18 27 பிறந்தவங்களும் தெற்கு திசையை வச்சு கட்டிக்கலாம். கோவில் பற்றி கடைசியாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீட்டுக்கு உள்ளே போகும்போது 5G 4C பார்த்துட்டோம், ராசி பார்த்துட்டோம். வெராண்டா 7:45 11 மடக்குப்படி, டாக் லெக்குடு படி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போகிறோம், தலைவாசல் அக்னி பாகத்தில் சார்ந்ததில் இருக்கணும். இந்த அகலம் 28 இருப்பதால் கிச்சனும் வெராண்டாவும் வருது. அக்னி மூலை சார்ந்ததிலேயே நாங்கள் கிச்சன் போட்டிருக்கிறோம். அக்னி மூலையில் தலைவாசலும் இருக்கலாம், அக்னி மூலையில் கிச்சன் அமைஞ்சால் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அகலம் 17 அடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெராண்டா வந்து அக்னி மூலையில் வச்சுட்டு கன்னி மூலையில் பெட்ரூம் வரும். ஹால் 16:30 17 ஈசான மூலையில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம், அதற்கு கன்னி மூலையில் ஒரு பீரோ இங்கே வைங்க. அப்பா அம்மா உங்கள் கூட இருந்தாக்கா நீங்கள் நலமாக இருப்பீங்க. அப்பா அம்மாவை எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடாதீங்க, எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. வளர்ச்சிக்கு காரணம் பெரியவர்கள் உங்களுடன் இருப்பது நல்லது. வயசாயிருச்சு அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ரூமில் ஒரு டிவி மாட்டுங்க, நல்லா பெருசாவோ சிறுசாவோ ஒன்று வைங்க. இந்த பெட்ரூமுக்கு தேவைப்பட்ட அட்டாச் டாய்லெட் கூட கொடுங்க. அவனை வயசானவங்க நடந்து போகிறதுக்கு உங்களை தூக்கி வளர்த்துருக்குறாங்க. வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் 2 கொடுத்துருக்குறோம், 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல பீரோ. அதே மாதிரி அது இந்த டாய்லெட்டில் நல்லா கைப்பிடியெல்லாம் வைங்க, எழுந்திரிக்கிறதுக்கு போகிறது நடக்கிறதுக்கு. நான் சாமி கும்பிட மாட்டேன் சார், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவேன், அவங்க தாங்க தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், அதுக்கப்புறம் தான் இந்த வாஸ்து எல்லாம். தாய் தகப்பனாரை சரியாக கவனிச்சுக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக வாஸ்து செகண்டரியாக வேலை செய்யும். கண்டிப்பாக வந்து தாய் தகப்பனார் கூட இருந்து வாஸ்துபடி வீடு கட்டி கொண்டால் எம்பெருமான் சிவபெருமான் கீழே இறங்கி உங்களை வந்து பார்த்துட்டு போவார், நீங்கள் போக வேண்டியதில்லை. திருப்பைஞ்சாலியில் அப்படி தான் யமதர்மராஜாவை பிள்ளை வடிவமாக வந்து வெளியே வர சொன்னப்பா அவர் வந்து சொன்னது வந்து என்னன்னாக்கா, அடியேன் எந்த குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ என்கிட்ட வர்றவங்களை எல்லாருக்குமே வந்து சரியாக நானே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும், நல்லது செய்யணும் அப்படின்னு கேட்டு வழங்கிய வரம் தான் திருப்பைஞ்சாலியில் இருக்கிற யமதர்மராஜா கோவில். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டம், வலிகள் எக்கச்சக்கமான வந்து ஒரு பயம் அப்படின்னாக்கா திருப்பைஞ்சாலி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தாய் தகப்பனாரை பார்த்துக்கிறவங்க, அப்பா அம்மா கூட இருக்கிறவங்களுக்கு திருப்பைஞ்சாலி போக வேண்டிய அவசியம் கிடையாது. பெட்ரூம் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாசல், பூஜை அறை, 2 டாய்லெட். என்கிட்ட இந்த பிளானை அப்லோட் பண்ணோன்னே டாய்லெட்டுக்கு முன்னாடி பூஜை அறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஏரியல் வியூ தான். இது இப்படி பார்க்கும்போது பூஜை அறை, இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட். அப்படிங்கும்போது இதை பற்றி ஒன்றும் குற்றமாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பூஜை ரூமுக்கு பின்னாடி டாய்லெட் தப்பு ஏங்க, ஹாலில் தான் இருக்குது, ஹாலில் பூஜை ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் இருக்குது, இந்த பெட்ரூமுக்கு கன்னி மூலையில் பீரோ வைக்கிறீங்க. இது மாதிரி தான் நிறைய பேர் கட்டியிருக்காங்க. தப்புன்னு சொல்லிட்டு புதுசாக வாஸ்து பார்க்குறவங்க எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள். தயவு செய்து அந்த மாதிரி குழப்பத்தில் நம்பாதீங்க, பயப்படாதீங்க. எம்பெருமான் சிவபெருமான் உங்களை கூடவே இருப்பார். நீங்கள் சரியாக கட்டியிருக்கீங்க, இறைவன் தான் துணை. நீங்கள் தப்பாக கட்டியிருக்கீங்க, இறைவன் தான் வந்து அதற்கு காரணம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் கட்டும்போது ஏதோ ஒரு முன் வினை தவறுகள் செய்திருக்கிறீங்க, அதனால் வந்து வாஸ்து தப்பாக கட்டுறீங்க. அப்போ பூஜை ரூமுக்கு பின்னாடி டாய்லெட் இருக்கிறதெல்லாம் தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. இது தாராளமாக கட்டலாம். 3 பெட்ரூம், இது வந்து எங்கேஜ். ஸோ இதில் வந்து காசு பணம் வைக்கிறவங்க
அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இங்கே இருக்கலாம், அப்பா அம்மா இங்கே இருக்கலாம். இது வந்து கெஸ்ட்டு பெட்ரூமாக வச்சுக்கோங்க. உங்கள் தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இங்கே வச்சுக்கோங்க. பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உண்டான அறை அவங்க வந்து இங்கே வச்சு படிக்கிறதுக்கு, அவங்க படுக்கிறதுக்கு உண்டான அறையாக இருந்தால் சிறப்பு. ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு யோகம். மகர ராசிக்கு 7 நடக்குது. திருநள்ளாறு போயிட்டு வரணும். இப்போ கோவில் பற்றி பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு முன்னாடி குழிக்கணக்கையும் சொல்லிடுறேன். 28 41 147 குழி 69 வருடங்கள் இந்த வயது பொருத்தத்தில் இருக்குது. சார் நீங்கள் எப்படி சார் வயது நிர்ணயம் பண்ண முடியும்? மனிதனாக பிறந்தவர்கள் அனைவருமே 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்கிறது சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதே மாதிரி தான் கட்டடத்தினுடைய வயதை நாமளே நிர்ணயம் பண்ணுவதற்கு உண்டான ஃபார்முலா வந்து சிற்ப சாஸ்திர களஞ்சிய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறதுலேருந்து எடுத்து சொல்லப்பட்டது. 9 பொருத்தம், 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குன்றது. அக்னி மூலையில் கிச்சன் வச்சு நம்ம வந்து வீடு கட்டினோமே ஆனால் பெண்களுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும், நல்லது நடக்கும். இடுப்பு வலி, கால் வலி, கை வலி, சுகம் கண்டிப்பாக நல்லதே இருக்கும். அக்னி மூலையில் கிச்சன் மட்டும் வைத்தால் அவர்கள் நலமாக இருப்பார்கள். ஒரு தடவை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கிழக்கு பக்கம் நிறைய ஜன்னல்கள் வச்சாக்கா ஆண் வாரிசு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வெளிநாட்டில் இருந்து என்கிட்ட என்ன கேட்டிருக்காருனாக்கா, இந்த பக்கம் நிறைய ஜன்னல் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு பெண் குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். கடமைகள் மகாலட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கு, அதனால் கிழக்கு பக்கம் அதிக காலி இடம் இருந்து அக்னி மூலை தவறாக இருந்தால் பெண்கள் பிறப்பார்கள், பெண் குழந்தைகள் பிறப்பார்கள். ஏங்க பொம்பளை பிள்ளை பிறந்தால் அவ்வளோ கஷ்டமாங்க உங்களுக்கு? நான் ஒன்று கேட்குறேன், பெண்கள் பிறந்தால், பெண் குழந்தை பிறந்தால் நீங்கள் பலசாலிகள். ஏன்னாக்கா உங்களுக்கு கடமைகள் சீக்கிரமாக முடியும். ரெண்டாவது உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு, ஏன்னா ஆண் பிள்ளைகள் பறந்து ஓடுபவர்கள், பெண் பிள்ளைகள் தான் அப்பா அம்மாவை பார்த்து கொள்வார்கள். தயவு செய்து தவறாக எண்ண வேண்டாம். இப்போ கோவில் பற்றி பார்ப்போம். பழைய சொக்கநாதர், மதுரையில் இருக்கிற கோவில்கள் ஒரு 5 கோவில் சொல்கிறேன். மீனாட்சி அம்மன் கோவில், சுற்றி இருக்கிற 5 கோவில். பழைய சொக்கநாதர் கோவில், மீனாட்சி அம்மன் கோவிலுடைய புதன் கஷேத்திரமாகிய அந்த புதன் கஷேத்திரத்துக்கு உண்டான யந்திரம் பழைய சொக்கநாதர் கோவிலில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பழைய சொக்கநாதர் கோவிலில் புதன்கிழமை வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் தென் திரு ஆலவாய் திருக்கோவில், அக்னிக்கு உண்டான மூலை. ஸோ இந்த கோவிலில் வந்து யமதர்மராஜா வழிபட்டதாக வரலாறு. மற்றும் மங்கையர்க்கரசி வந்து கூன் பாண்டியன் நிமிர்ந்தாருங்கிறதுக்கு வந்து எம்பெருமான் சிவபெருமானுக்கு வந்து இந்த கோவிலில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உபூதி பிரசாதம் வந்து ஞானசம்பந்தர் பாடிய மந்திரமாவது நீர் பாடல்பட்ட அந்த உபூதி பிரசாதத்தை எடுத்து கொண்டு போய் கூன் பாண்டியன் நிமிர்ந்தாருங்கிறதுக்கு இந்த கோவில் தான் சிறப்பு. அதனால் இந்த கோவிலில் போயிட்டு யமபயம் நீங்கும், கூன் பாண்டியன் நிமிர்ந்தார், வெப்ப நோய் குணமானதற்கு இந்த கோவில் காரணம். முக்தீஸ்வரர் திருக்கோவில் தெப்பக்குளத்தில் இருக்குங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கிட்டத்தட்ட காசிக்கு நிகராக இருக்குது. காசியில் வந்து வரிசையாக கோவில் இருக்கிறது எல்லாமே சிவலிங்கத்திற்கு எம்பெருமான் சிவபெருமான் நேராக வந்து வடக்கு நோக்கி ஃபுல்லாக கங்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் முத்தீஸ்வரர் கோவிலுக்கு எய்த்தாப்பில் இப்போ வந்து தெப்பக்குளத்தில் எப்போவுமே தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு தேவ புருஷர் செஞ்சுட்டு போனார். அவர்னால் வந்து இறைவன் அவர் செய்து வச்சிருக்கார். அதனால் வந்து அவரும் நலமடைவார், அந்த குடும்பம் சேமம். மற்றும் அந்த கோவிலில் போய் என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ நன்மை நடக்கும். இன்மை நன்மை தருவார் கோவில் மேலமாசி இதில் இருக்குங்க. இன்மை நன்மைனால் கோவில் எம்பெருமான் சிவபெருமான் வந்து மேற்க பார்த்துருக்கிறார். இந்த பிறவிலையும் போன பிறவிலையும் ஏதாவது தவறு இருந்தால் தீருமா. அதனால் பிரதோஷத்துக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. திருவாப்புடையார் திருக்கோவில். ஸோ இந்த கோவிலில் வந்து மண்ணையே வந்து அரிசியாக மாற்றி உணவாக கொடுத்த கோவில். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு பிரதோஷத்திற்கும் சனிக்கிழமையிலும் போயிட்டு வாங்க. இந்த கோவில் விவரங்களும் பிளானும் பார்த்துருக்குறோம். குழிக்கணக்கு பார்த்துருக்குறோம். KJC 10 ஃபார்முலா, குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட், இந்த 5ஐயும் பார்த்து பரிசீலனை செய்து வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். இதே மாதிரி நீங்கள் பிளான் போட்டிருந்தாலும் இந்த 5ஐயும் சரிபார்த்து பிளானை உங்களுக்கு உங்கள் ஊருக்கு அடியேன் அனுப்பி வைப்பேன். அடியேன் இருக்கின்றது மதுரையில். இந்த வரைபடங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நாளை மறுநாள் புதன்கிழமை வாஸ்து செய்பவர்கள் அல்லது வாஸ்து நாள் அன்றைக்கு வந்து உங்களுக்கு பிளான் வாஸ்து செஞ்சுருக்கீங்க, கட்டணம் கட்ட போகிறீங்க, பிளான் சரி பார்க்கணும்னா 9952166706 அல்லது 900 33 42 128
இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஸோ இந்த பிளானில் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.